பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். புதிய வசனத்தை நாம் தியானிப்போம். இவ்வேதத்தில் எங்கே பார்த்தோமானால் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவங்களையும் மூடும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பார்த்தால் பகை நாம பகையினாலே, கோபத்தினாலே, சண்டையினாலே, பழிக்கு பழி வாங்குறதுனாலே நாம பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். அதனாலே பகை பழி வாங்கவே கூடாது, பகைக்க கூடாது யாரையும். ஏன்னா ஏசப்பா என்ன சொல்கிறான், ஒரு கணத்திலே யாராவது அறைந்தால் மறு கணத்தை கொடு என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பகை. ஆனால் அன்போ சகல பாவங்களை மூடும். அன்பு மன்னிக்கும். யாராவது அடிச்சா நம்ம அடிக்கக்கூடாது, அவங்க ப்ரே பண்ணணும், இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா பெரியவங்க அது இருக்காங்க. பழி வாங்குறது என்னுடைய வேலை. பழி வாங்குறது யாருடைய வேலை? என்னுடைய வேலை என்று சொன்னார்கள். அதனால பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குறது என்னுடைய வேலை, அது என்னிடத்தில் விட்டு விடுங்கள் என்று சொன்னார். ஏன்னா நம்ம கடவுள் நியாயம் தீர்த்துகின்ற தெய்வம், நியாயாதிபதி. நம்ம ஏதாவது பிரச்சனை வந்தா, சண்டை வந்தா, யாராவது எதிரி வந்தா நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் பார்த்துப்பார், எதிரி இல்லாத பார்த்துப்பார். உங்களுக்கு எதிரி ஒரு பக்கத்தில் ஓடி உங்ககிட்ட வருவான். ஒரு பக்கத்துல ஏழு வழியாய் ஓடி போவான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பழி வாங்குறது என்னுடைய வேலை, அது என்னிடத்தில் விட்டு விடுங்கள். நம்ம அது போல உலகத்துல ஏதாவது சண்டை வந்தா, பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்ணணுமா? போலீஸ் கிட்ட கொடுக்கணும். வாய் பேச்சில் நம்ம சமாளிக்கணும். இல்லைன்னா போலீஸ் கிட்ட சொல்லணும். இப்போ பார்த்தா கணவன் மனைவி சண்டை அடிச்சுக்கின்னு டைவர்ஸ் அப்படி குடும்பம் பிரிஞ்சு போகுது. பொறுத்துக்கிட்டா, சகித்துக்கிட்டா குடும்பம் கட்டப்படும். ஏன்னா பொறுத்தோர் பூமியை ஆளுவார்கள் என்று வேதத்தை பார்க்கிறோம். பொறுத்துக்கொள்வோர் யாரும் நஷ்டப்பட மாட்டார். ஏசப்பாவை அடித்தாங்க, கன்னத்தில் அறைந்தார்கள், கன்னத்து கொடுத்தார். அடிக்கும்போது அவங்களுக்காக ப்ரே பண்ணார். என்ன பண்ணார்னா, அதாவது இவங்க செய்கிறது இன்னாது அறியார், ஆகையால் இவர்களை மன்னியுங்கள் என்று சொன்னார். ஆகையால் மன்னிக்கின்ற தெய்வம் அவர். ஒரு பக்கம் சிச்சிக்கின்ற தெய்வம் அவரை கிட்ட நம்ம விட்டு விடுவோம். இந்த காலத்துல அவங்க கொலை செய்து கொண்டு பகையில சின்ன இப்போ விரதம், எப்போ சண்டைலாம் மறுபடியும் அப்படியே பகையெல்லாம் மனசுல வச்சு அது ஒரு நாள் என்ன பண்ணலாம், அவன் மறுபடியும் பழிக்கு பழி வாங்கி அவங்கள சாவடிச்சு அது மாதிரி சொல்றான். அதனால பழி நம்ம ஒரு இடத்துல என்னாச்சுன்னா, ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டு அவங்க வீட்டுக்காரர் இவங்க வீட்டுக்காரர் வேலையிலேருந்து வந்தவனே இவங்களை தூண்டி விட்டாங்க. என்ன அந்த அவங்க வீட்டு பொண்டாட்டி எனக்கு மேலே சண்டைக்கு வந்துச்சு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படி அடி சொல்ல அவங்க வீட்டுக்காரர் கூட தூண்டி விட்டு சந்தமா 2 பேர் சண்டை போட்டு ஒருத்தர் வெட்டின்னு சேர்த்துட்டாங்க. இவங்க விதவையா மாறிட்டாங்க. யாருக்கு நஷ்டம்? இவங்களுக்கு என்ன நஷ்டம்? அது போல நம்ம யோசிக்க வேண்டும். யாரையும் பகைக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் நேசிக்கக்கூடாது. ஒருவேளை அடிச்சா கூட நம்ம அடிச்சா அவங்களும் அடிப்போம், நம்ம நேசிச்சா அவங்களும் நேசிப்போம். எவ்ரி ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் போட்டிருக்கு. ஒருத்தன் போனானா ஒரு மலையில போட்டு ஹோயின்னு சொன்னானா, எக்கோ அவனும் ஹோய் சொல்லிச்சான். ஏய் இவனை அடிப்பான்னு நானும் உன்னை அடிப்பேன் சொன்னான். அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா யாரோ மலையில அண்டாண்டு பார்க்க ஒரு மலையில யாரோ இருக்காங்க, அடிப்பேன்னா நான் என்ன அடிக்கிறான்னு. நான் ஓய் சொன்ன அவனும் ஓயின்றான். நான் அடிப்பேன்னா அவனும் ஒதிக்கிறான், நான் ஒதிப்பேன்னா அவனும் ஒதிக்கிறான்றான். அப்படியாடா, இந்த வாட்டி அன்பா பேசு. ஹலோ, நீ என்னோட ஃப்ரெண்டு, அவாரி நல்லா இருக்கியா, நீனா எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு. நீ என்ன எனக்கு ரொம்ப பிரியம் ஏக்கோ வந்துச்சு. அதனால அது போல நம்ம நல்லா பேசினா அவங்களும் நல்லா பேசணும், நான் அன்பு செலுத்தினா அவங்களும் அன்பு செலுத்தணும். நம்ம அடிச்சா அவங்களும் அடிப்பாங்க, நம்ம பகைச்சா அவங்களும் பகைப்பாங்க. அதனால நம்ம புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்தினால் நீடித்த வாழ்க்கை நாம் வாழ முடியும். ஏன்னா பார்த்தா இங்கே நாட்டில் எங்கே பார்த்தாலும் சண்டைகள், கொலைகள், வெறிகள். நம்ம நியூஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை கொலைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை பிரிவுகள், எத்தனை குடும்பம் சுடுகாட்டு போய்கொண்டார், எத்தனை குடும்பம் அழிந்து கொண்டார், எத்தனை மனைவிகள் விதவியாக ஆகி கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம குடும்பத்தை கட்டப்பட வேண்டும். நாம் தான் சகித்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிகள் அடிச்சுக்கிறாங்க, டைவர்ஸ் குத்திக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, கணவன் மனைவியை கொலை செஞ்சுக்கிறாங்க. சின்ன சின்ன இதுக்கெல்லாம் டைவர்ஸ் அடிச்சுக்கிறது. அந்த மாதிரி
ஒரு பலாத்காரம், கொடுமை, சண்டைகள், வெறினர். இந்த கடவுள் வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, மத்தேயு 5:10 யாராவது உங்களை திட்டினால், கெட்ட வார்த்தை திட்டினாலும் அடித்தாலும் நீங்கள் அவங்க ப்ரேயர் பண்ணுங்க, சந்தோஷத்தை களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் போட்டிருக்குங்க. ஒரு வாட்டி படித்து வேதத்தை முடிச்சுக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 5:10 என்ன போட்டிருக்குன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான முறைகளையும் உங்கள் பேர் பொய் சொன்னாலும் பாக்கியவான்கள் அறிங்கள். சந்தோஷத்து களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொன்னார்கள். யாராவது உங்களை நிந்தித்தாலும் அடித்தாலும் திட்டினாலும் எதிரியாக இருந்தாலும் சந்தோஷமா இருங்க, சகித்துக்கொள்ளுங்க, பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்குன்னு போட்டிருக்கு. அதனால நம்ம நமக்காக வாழக்கூடாது, பிறருக்காக வாழணும். நம்ம சண்டை போடக்கூடாது, அன்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம இயேசு அன்பு கடவுள், அன்பு காட்ட வேண்டும். அன்பு